வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, அதாவது நம்முடைய சோலோ சிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து நம்முடைய WWE வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கான உண்மையான காரணம் என்ன? அது இல்லாமல் நம்முடைய சேமிசன் வந்து அந்த டைட்டிலை வின் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்மாக்டவுனில் வந்து நம்முடைய WWE வந்து சோலோ சிக்காவா விசஸ் சேமி ஜெயினுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடத்தினாங்க. இந்த ஸ்டோரி லைன் வந்து பில்டப் பண்ணாங்களான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. நம்முடைய சேமிசன் வந்து ஒரு ரா ரெஸ்லர் அதாவது ரா பிராண்டை சேர்ந்த ஒரு ரெஸ்லர். அவருக்கு வந்து நம்முடைய WWE வந்து இந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெருசாக எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது நம்மளுடைய WWE வந்து ஏகப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் அதை விட்டுட்டு நம்மளுடைய WWE வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எதுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணி போனாங்க அப்படிங்கிறதே எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்காதாலும் நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் நம்முடைய சேமிசனுக்கும் சரிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியில் இருக்குது. அதனால் நம்முடைய WWE வந்து இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனில் வந்து நம்முடைய சேமிசனை வந்து சாம்பியன் ஆக்கினாங்க அப்படின்னா ஓகே. ஆனாலும் ஒரே ஒரு ஸ்மாக்டவுன் தான் நம்முடைய சோலோ சிக்கா வந்து சொன்னார். சோலோ சிக்கா கிட்ட இருக்க அந்த சாம்பியன்ஷிப்புக்காக வந்து நம்முடைய சேமிசன் வந்து சொன்னார். அது எனக்கு வந்து டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொன்னார். அடுத்த ஸ்மாக்டவுன்லேயே வந்து நம்முடைய WWE கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வந்து நம்முடைய சோலோ சிக்கா கிட்ட அந்த டைட்டிலை வந்து நம்முடைய WWE வந்து பிடிங்கி இப்போ வந்து நம்முடைய சேமிசன் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நம்முடைய சேமிசன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோதிருக்காது. சோலோ சிக்கா கிட்ட இருக்க அந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோதாது. அந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்காக 2015 வந்து நம்முடைய சேமிசன் வந்து நம்முடைய ஜான்சனா கிட்ட வந்து மோதிருக்காரு. அப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அவரோட டைட்டில் அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நம்முடைய சேமிசன் வந்து அந்த டைட்டில் பக்கமே நம்முடைய சேமிசன் வந்து போகாம தான் இருந்தார். இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் நம்முடைய சேமிசனுக்கு நடந்த அந்த யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச்சில் நம்முடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக வைக்கணுமே அப்படிங்கிறக்காக நம்முடைய சோலோ சிக்கா வந்து அவரோட டைட்டிலை லாஸ் பண்ண வச்சு நம்முடைய சேமிசனை வந்து வின் பண்ண வச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேமிசன் வந்து சாம்பியன் ஆனதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் குறை சொல்லலை. ஆனாலும் இந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்முடைய சேமிசனுக்கும் நம்முடைய சோலோ சிக்காவுக்குமான அந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து கொஞ்சம் லென்த்தாக கொண்டுட்டு போயிட்டு ஒரு பேப்பரியில் கொண்டு வந்து முடிச்சிருக்கலாம். அதாவது இப்போ நடக்க போகிற கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரியில் வச்சுருந்துருக்கலாம். இல்லை ரெசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியில் வச்சு நம்மளோட டைட்டிலில் வந்து நம்மளோட சோலோ சிக்காவோட அந்த ஒரு டைட்டிலை பிடிங்கி நம்முடைய சேமிசன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி கொடுத்துருந்தா நல்லா இருந்துக்கும். ஆனால் நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய WWE பண்ணாமல் உடனே வந்து இப்போ வந்து அந்த ஒரு ஸ்மாக்டவுனில் பிடுங்கி விட்டாங்க. ஆனாலும் நம்முடைய சோலோ சிக்கா வந்து அவரோட டைட்டிலை வந்து உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு டைட்டிலாக தான் கொண்டுட்டு போனார். அது நம்முடைய ஜாக் ஆஃபார்ட்கிட்ட இருந்து எப்போ அந்த டைட்டிலை வின் பண்ணாரோ அப்போயிலேருந்து அந்த டைட்டிலை வந்து கரெக்டான ஒரு டைட்டிலாக தான் கொண்டு போனார். அது இல்லாமல் அவர் டிஃபன் அப்படிங்கிறது உண்மையுமே அற்புதமாக இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய சோலோ சிக்கா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சோலோ சிக்காவை பாராட்டி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ரேஜனை கொடுத்த நம்முடைய சோலோ சிக்கா வந்து நம்முடைய WWE வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து நம்முடைய ஜாக் ஆஃபார்ட்டும் கம்மி நாளில் தான் வந்து அந்த சாம்பியன் வச்சிருந்தார். அதே நம்முடைய சோலோ சிக்காவும் இப்போ கம்மியான நாட்களாக வச்சிருந்தார். இப்போ வந்து நம்முடைய சேமிசனை வின் பண்ணுறாருன்னா அவரும் வந்து எத்தனை நாள் வச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கானாலும் இப்போ வந்து எதுக்கு வந்து நம்முடைய WWE வந்து சோலோ சிக்காவுக்கிட்ட இருக்க அந்த ஒரு டைட்டிலை பிடிங்கி எதுக்கு நம்முடைய சேமிசன்ட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா நம்முடைய கெவின் ஓவன்ஸ் வந்து இப்போ வந்து நம்முடைய சேமிசன் வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் வின் பண்ணதுக்கு வந்து அவர் வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறாரு. அது இல்லாமல் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய சோலோ சிக்கா வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு கரெக்டான ஒரு சாம்பியனாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக வந்து அந்த ஒரு டைட்டில் ரேஞ்சனை கொண்டுட்டு போனார். அவருக்கான எந்த ஒரு மதிப்பு மரியாதை அங்கே இடத்துல இல்லை. ஆனாலும் இவ்வளோ தூரம் வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து ஒரு சிங்கிள் டைட்டில் வந்து WWE வின் பண்ணி இருந்தார். ஆனாலும் அவரை வந்து ஒரு 100 நாள் கூட சாம்பியன் ஆக்காமல் நம்ம WWE வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஆனால் இது உண்மையிலுமே இது வந்து ஒரு தவறான முடிவு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். முடிந்தபடி இதுக்கப்புறம் வந்து நம்முடைய சேமிசனோட அந்த ஒரு டைட்டில் ரேஜன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி வேணால் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்முடைய சோலோ சிக்காவுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிலைமை வந்து நம்முடைய சேமிசனுக்கு ஏற்படாமல் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம போக போக நம்ம வந்து பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போகிற கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரில் வந்து WWE மொத்தம் எத்தனை மேட்சஸை வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு மேட்சாக வந்து நம்மளுடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் நம்முடைய பிரான்சன் ரீடுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான்சனா விசஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் விசஸ் த ஓய்சிஸ் இவங்களுக்கான ஒரு டாக் டீம் சாம்பியன்ஸ் மேட்சையும் நம்மளோட WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய அதாவது நம்முடைய ஷெய்மஸ் விசஸ் ரூசோவுக்கான ஒரு மேட்ச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய நிக்கி பெல்லா விசஸ் நம்முடைய பெக்கி லெஞ்சுக்கான உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச், அதுக்கப்புறம் நம்முடைய ஜே உசோ, எல்ஏ பங்க், அதுக்கப்புறம் சொத்தோன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்சை நம்மளுடைய WWE வந்து புக் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரிவுக்காக மொத்தம் 6 மேட்சை வந்து நம்மளோட WWE வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 6 மேட்ச்சில் வந்து உங்களோட ஃபேவரட்டான மேட்ச் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ரசல் பலுசா பேப்பரி வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இந்த பேப்பரிக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில இருக்கானாலும், இந்த பேப்பரிக்கான டிக்கெட்டை வந்து இப்போ வந்து நம்மளோட WWE வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது நம்மளுடைய WWE வந்து கரண்ட் செட்டப் வந்து அதாவது 11,189 டிக்கெட் வந்து இப்போ வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து எத்தனை டிக்கெட் வந்து வித்திருக்கு அப்படின்னா, அதாவது 9,192 டிக்கெட் வந்து இப்போ வரைக்கும் வித்திருக்கு. மொத்தம் பேலன்ஸ் எத்தனை டிக்கெட் இருக்குது அப்படின்னா, அதாவது 1,997 டிக்கெட் மட்டும் தான் இப்போ வரைக்கும் வந்து பேலன்ஸாக இருக்குது. அதாவது அந்த ரசல் பலுசா பேப்பரியோட. ஆனால் இந்த பேப்பரிக்கு வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது. அதாவது ரசல் பலுசாக்கான அந்த ஒரு பேப்பரிக்கு வந்து பட் அது ஏன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோஸில் வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோ போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரசல் பலுசால வந்து நம்மளுடைய WWE வந்து நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கு வந்து ஒரு மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது 2 விதமான மேட்ச் வந்து நம்முடைய WWE வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து ட்ரூ மேக்கிண்டர் விசஸ் நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சும், இன்னொரு மேட்ச் வந்து நம்முடைய ஜான்சனா விசஸ் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த 2 மேட்ச் தான் ரசல் பலுசால வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸ்க்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கு வந்து அட்டாக் பண்ணதுனால நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இப்போ வந்து நம்ம WWE வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ வந்து ரசல் பலுசால வந்து நம்முடைய WWEயோட ஒரு ஓன் பிளான் என்ன அப்படிங்கிறா, அதாவது இப்போ வந்து ஒரு கரண்ட் பிளானை வந்து என்ன இருக்காங்க அப்படிங்கிறது, நம்ம வந்து இப்போ ட்ரூ மேக்கினர் வந்து அட்டாக் பண்ணனால தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால இதை வந்து நம்ம இது பண்ணி இப்போ வந்து நம்ம ரசல் பலுசால வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து நம்ம வந்து நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா வந்து இப்போ வந்து WWE இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கானாலும், இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய WWE வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து WWE சாம்பியனாக இருந்தார்ல, அதாவது ரெசல்மனியா 36 37 எனக்கு கரெக்டாக தெரியல. அப்போ வந்து கொரோனா அந்த டைமில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் கூட நம்முடைய ட்ரூ மேக்கினர் கூட நம்முடைய பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி நியூ WWE சாம்பியனாக ஆனார்ல, அந்த ஒரு மேட்சஸ்லாம் உண்மையிலேயே தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ரசல் பலுசால வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்குமான ஒரு மேட்சை வந்து ரசல் பலுசால வந்து நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய WWE வந்து சொன்னாங்க, அதாவது நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ஜான்சனாக்கான ஒரு மேட்ச் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த ஒரு மேட்ச் நடக்க தான் போகுது. ஆனாலும் நடக்காமலாம் கிடையாது. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் என்ன அப்படின்னா, அதாவது அந்த மேட்ச் நடக்கல அப்படிங்கிறப்ப நம்முடைய WWE வந்து பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது ரசல் பலுசால வந்து இந்த 2 மேட்ச்சில் வந்து எந்த மேட்சை வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அதாவது ஒன்று வந்து ஜான்சனா விசஸ் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கான அந்த ஒரு மேட்ச், இன்னொரு மேட்ச் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினர் விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச். இந்த 2 மேட்ச்சில் ரசல் பலுசால வந்து நீங்கள் எந்த மேட்சை வந்து எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.